ஈராக்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் சதாம் ஹுசேன் வந்து அங்கே அதிபராக இருக்கும்போது நீ ஈராக்கில் வந்து அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அவரை கைது பண்ணி பிற்பாடு வந்து அமெரிக்க ஆதரவு பெற்ற ஈராக்கில் இருந்த அரசும் சரி நீதிமன்றம் சரி அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அவரை கொண்டாங்க. இப்போ அதே வரிசையில் இங்கே போதைப் பொருள் வந்து இங்கே வந்து கடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு சொல்லி இன்னைக்கு வெனிசுலாக்குள்ள அமெரிக்கா வந்து இவ்வளவு ஒரு அட்டூழியங்களை நடத்தியிருக்கு. இதுல வந்து நியூயார்க் நகரத்தோடைய முதல் இடதுசாரியா தேர்வாக இருக்கக்கூடிய மேயர் ஜோரான் மம்தானி இதுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாரு. அமெரிக்காவினுடைய முன்னாள் துணை ஜனாதிபதியா இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்க மக்களுக்கு இங்க என்ன தேவையோ அந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் பண்ணாம தேவையில்லாம அடுத்த நாட்டுல போய் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு ஜனநாயகம் சம்பந்தப்பட்டதோ இல்ல போதைப் பொருள் சம்பந்தப்பட்டதோ கிடையாது, இது வந்து எண்ணெய் வளங்கள் சம்பந்தப்பட்டது அப்படின்னு அவங்களுமே அவங்களோட அறிக்கையில தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வடகொரியா இன்னும் சில நாடுகளும் குறிப்பா ஐநாவே இது குறித்து வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. இது ஒரு தேவையில்லாத வேலை, சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே இதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க வந்து அமெரிக்கா தான் நான் வந்து பெரிய உலகத்துக்கு நான் தான் நாட்டாமத்தனமா மாதிரி இருப்பேன் அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கு. நீங்க அமெரிக்கா இப்படி ட்ரம்ப் இப்படி நடந்துட்டு இருக்கிறத வச்சுதான் நீங்க சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து வாங்கி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகத்துக்கு நீங்க தான் பெரிய நீதிபதி மாதிரி வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சீன வெளியுறவுத்துறை சொல்லியிருக்கு. நம்ம வந்து இந்த வரலாறுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கோம். உலகம் முழுவதும் வரலாறு. நீங்கள் இவரை விட ஆடுனா வரலாற்றில் ஹிட்லர் முசோலினிலாம் இந்த உலகம் ஃபுல்லாக நாடு பிடிக்கிற சண்டையில் நான் நாடை பிடிச்சிட்டு வருவேன் அப்படிங்கும்போது கடைசியாக நீங்கள் ரஷ்யாவையும் பிடிக்க வரும்போது நீங்கள் ரஷ்யானுடைய கம்யூனிஸ்ட் சோவியத் தலைவர் நீங்கள் ஸ்டாலினிடம் வந்து தோத்துட்டு தான் ஹிட்லர் போனார். இப்போ உலகம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தீங்க அப்படின்னா அது பெரிய அழிவை தான் சந்திக்கும் அப்படிங்கிறது. ஜனவரி 3 அதிகாலை வந்து வெனிசுலா நாட்டினுடைய தலைநகரம் கராகஸ் மீது அமெரிக்க இராணுவ படையினர் வந்து குண்டு வீசி தாக்கி வெனிசுலாவுடைய ஜனாதிபதி மதுரோவையும் அவங்களுடைய இணையருமே கடத்தி கொண்டு போய் இன்னைக்கு அமெரிக்கானுடைய நியூயார்க் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இதற்கப்புறம் என்னன்னா உலகம் முழுக்க ஒரு பெரும் பரபரப்புக்கு உள்ளாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பல போர்கள் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. நீ உக்ரைன் ரஷ்யாவாக இருக்கட்டும், நீங்க இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் அது போக நடந்துட்டு இருக்கும்போது இப்போ புதுசா நீங்க வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதுக்கு பெரும் பரபரப்புள்ளாகி உலக நாடுகள்ல பல நாடுகள் வந்து இதற்கு கண்டனங்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெரிவிச்சு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்ப இதுல வந்து என்னன்னா முக்கியமான குற்றச்சாட்டா வந்து என்ன வைக்கிறாருன்னா, வெனிசுலா நாட்டுல இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்துறாங்க, தீவிரவாதத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு பண்றாரு. அப்பனா இப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, என்ன வைக்கிறீங்க, வெனிசுலால இருந்து போதைப் பொருளை கடத்தி அமெரிக்கா கொண்டு வரீங்க, அதனால எங்களை அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, அப்படியே அவர் சொன்னாலும் அப்ப என்ன செய்யணும், போதைப்புக்காரர்ல குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அவர் ஏதோ வகையில குற்றச்சாட்டு வைங்க, சர்வதேச அரங்கத்துல வந்து நிப்பாட்டுங்க, ஒரு விசாரணை வைங்க, அப்படித்தான் இருக்கும். ஒரு குற்றச்சாட்டு அதை வைக்கிறீங்க. ஆனா இங்க என்ன நடக்குது, ஒரு நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதி போய் நீ அந்த நாட்டை தாக்கி குண்டு வீசி தாக்கி அவரை கைது பண்ணி கடத்தி கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு அப்படி கடத்தி கொண்டு வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நாங்க வந்து இனிமேல் வந்து வெனிசுலாவை நாங்க தான் ஆளுவோம், இனிமேல் எண்ணெய் வளங்களை நாங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னா இது என்ன ஸ்டேட்மெண்ட்? இதேதான் வந்து வெனிசுலாவோட ஜனாதிபதியா இருக்கக்கூடிய நிக்கோலஸ் சொன்னாரு. ட்ரம்ப் வந்து எங்க நாட்டோட எண்ணெய் வளங்களை வந்து பறிச்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இவங்க மேல வந்து இந்த போதைப் பொருள் குற்றச்சாட்டை வச்சுட்டு இப்போ வந்து அங்க வெனிசுலால இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளங்களை எல்லாம் அமெரிக்காவினுடைய கார்பரேட் நிறுவனங்கள் தான் போய் கையாளுவாங்க, உலகம் முழுக்க நாங்க வந்து விற்பனை பண்ணி அதனுடைய அந்த பணங்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு வந்து சேரும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதான் இவங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலமே என்ன வருது அப்படின்னா, போதைப் பொருள் சொல்லிட்டு நீங்க போய் அங்க போய் எண்ணெய் வளங்களை வந்து நீங்க கைப்பற்றீங்கன்னா அப்போ உங்களோட நோக்கம் என்னன்னு தெரியுது. நீங்க எண்ணெய் வளங்களை கைப்பற்றுறதுக்காக தான் இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சொல்லி இப்படி பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் ட்ரம்புனுடைய வாக்குமூலம் மூலமே வெளியே வருது. ஏன்னா இவங்களுடைய கடந்த கால வரலாறு முறையே முழுக்க நீ எண்ணெய் வளத்துக்காண்டி உலகம் முல்லா சுரண்டதுக்கான ஏற்பாடைத்தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. நீங்க இதற்கு முன்னாடி போனோம் அப்படின்னா இவங்க என்னென்னலாம் இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படி வரும். ஏன்னா ஈராக்ல வந்து அங்க வந்து எண்ணெய் வளங்கள் அது அதிகமா இருக்கக்கூடியது. ஏன்னா எண்ணெய் வளங்கள் உலகத்திலே அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள் பார்த்தோன்னா அது ஃபர்ஸ்ட் இடத்துல வெனிசுலா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 303 பில்லியன் பேரல்கள் அளவுக்கு முதலிடத்துல இருக்குது. இதுல 9வது இடத்துல தான் அமெரிக்கா இருக்கு. அப்ப
உலகத்துல தான் வல்லாதிக்கமா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி எண்ணெய் வளம் இருக்கிற நாடுகள் ஃபுல்லா அது ஏதாவது வகையில குறைச்சல் கொடுத்துட்டே இருக்கும். அது ஈரானா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், வெளிப்படையாவே மிரட்டல் விடுறது இருக்கும். இப்ப ஈராக்லயும் அதே மாதிரிதான். நீங்க சதாம் ஹுசேன் வந்து அங்க அதிபரா இருக்கும்போது நீ ஈராக்ல வந்து அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் அவரை கைது பண்ணி பிற்பாடு வந்து அமெரிக்க ஆதரவு பெற்ற ஈராக்ல இருந்த அரசும் சரி நீதிமன்றம் சரி அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அவரை கொன்னாங்க. இப்போ அதே வரிசையில இங்க போதைப் பொருள் வந்து இங்க வந்து கடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு சொல்லி இன்னைக்கு வெனிசுலாக்குள்ள அமெரிக்கா வந்து இவ்வளவு ஒரு அட்டூழியங்களை நடத்தியிருக்கு. இப்போ வெனிசுலாவுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அங்கே எண்ணெய் வளங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அது வந்து நீங்கள் அமெரிக்க கண்டத்தில் உள்ள ஒரு நாடு, லத்தீன் அமெரிக்க நாடு அப்படின்னால அமெரிக்கா காலங்காலமாகவே அங்கே வந்து எண்ணெய் நிறுவனங்கள் வந்து அங்கே அமைச்சு அங்கேருந்து எண்ணெய்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற ஏற்பாடாக தான் இருக்குது. இப்போ அங்கே வந்து ஹியூகோ சாவேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இடதுசாரி தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஏகபோக இந்த கொள்ளையடிப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க. அதாவது வெனிசுலாவினுடைய ஒரு எண்ணெய் வளத்தை அமெரிக்க நிறுவனங்கள், அமெரிக்க கார்பரேட் முதலாளிகள் கொள்ளையடிச்சு அவங்க லாபத்தை வந்து பெருக்கிக்கிறாங்க. இதை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை வந்து அந்த நாட்டுக்குள்ள நடக்குது. அப்போ அந்த மக்கள் எல்லாமே அவர் ஆதரிச்சு என்ன பண்றாங்கன்னா 1999 அவர் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன அங்க அமல்படுத்தாரு அப்படின்னா இனிமேல் வெனிசுலானுடைய வளம்ங்கிறது வெனிசுலா மக்களுக்கு மட்டும்தான், நீங்க மற்ற நாடுகள் கொள்ளையடிக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு கொள்கையாவே உருவாக்கி தேசியமயமாக்கி இருக்காங்க. அதாவது எண்ணெய் வளங்களை நாட்டுடைமையாக்கு. அப்ப இதுக்கப்புறம் தான் என்ன வருது அப்படின்னா நீங்க ஒரு அமெரிக்காவுக்கு கோவம் வருது. ஏன்னா காலங்காலமா வந்து கொள்ளடிச்சுட்டு இருக்கோம். காலங்காலமா என்ன சொல்றாங்கன்னா நீங்க வெனிசுலா 303 பில்லியன் பேரல் அளவுக்கு இப்ப நமக்கு வந்து எண்ணெய் உற்பத்தி செய்யுது. அப்போ எண்ணெய் உற்பத்தி செய்யும் போதே நீ உலக அளவுல ஏற்றுமதி பண்ணும்போது என்னன்னா நீங்க வெனிசுலா வந்து அதிகமா ஏற்றுமதி பண்ணுது, ஆனா அதன் மூலியமா லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தோன்னா அமெரிக்காவா தான் இருக்கு. இதனாலதான் நாட்டுடைமை பண்ணி அறிவிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க வந்து பெரிய அளவுக்கு ஆத்திரம் அடைகிறாங்க. என்னடா நம்ம இவ்வளவு தூரம் கொள்ளையடிச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்ப இப்படி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நீங்க நிறைய அமெரிக்கானுடைய சிஐஏ அமைப்பு மூலியமா நிறைய சதி வேலைகளை ஈடுபடுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே அமெரிக்கா நீங்க ஒரு நாடு வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி இல்ல அப்படின்னா இந்த சிஐஏ அமைப்பை வச்சு அந்த நாட்டுல சதி வேலைகளை அந்த ஆட்சியை எப்படியாவது கவிழ்க்கிறது, இந்த உள்நாட்டு போரை வந்து ஏற்படுத்துறது, இந்த மாதிரி வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதே நேரத்துல நீங்க சாவேஸ் இருக்கிற காலகட்டத்திலயுமே இது போல வந்து நடத்தும் போது 2002 வந்து சாவேஸோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான வேலைகளை முயற்சி எல்லாம் பண்றாங்க. ஆனா பல நேரங்கள் இது மாதிரி பல முயற்சிகள் பண்ணும்போது அந்த வெனிசுலா மக்கள் வந்து அதை முறியடிச்சிடுறாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது தான் வந்து என்னன்னா சாவேஸ் அதுக்கப்புறம் மறைகிறாரு. பிற்பாடு வந்து என்னன்னா நீங்க வெனிசுலாவினுடைய மதுரோ வந்து என்னன்னா அங்க வந்து ஒரு போக்குவரத்து துறையில வந்து ஒரு தொழிலாளியா இருந்து அதுக்கப்புறம் வந்து தொழிற்சங்க அமைப்புல இருந்து அதுக்கப்புறம் தான் இப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதியா உள்ள வராரு. அப்ப அவருமே என்ன வந்து இது பண்றாருன்னா இந்த எண்ணெய் வளங்கள் வந்து நாட்டுடைமையா இருக்குது, மக்களுக்காண்டி தான் பயன்படுத்திட்டு அதன் மூலியமா வரக்கூடிய வருமானத்தை மக்களுடைய கல்வி, அவங்களுக்கான வீடு, சுகாதாரம்ட்டு மக்களுக்கு வந்து பகிர்ந்தளிச்சு அடிப்படை தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வேலையை அப்படி வந்து பண்றாங்க. ஆனா அமெரிக்கா போன்ற இந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது முழுக்க முழுக்க தனிநபர் கைக்கு வரணும், நாம் இவ்வளவு நாள் கொள்ளடிச்சு வந்தோம், ஆனா இவங்க வந்து எப்படி இவங்க தனிப்பட்டு எப்படி மக்களுக்கு இவங்க செய்ய முடியும், நாம தான் கொள்ளடிக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து நீங்க அமெரிக்கா இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் பெரும் முதலாளிகளை வச்சோம் இல்ல அங்க வந்து நீங்க சிஐ ஆட்களை வந்து உள்ள அனுப்பிச்சு நீங்க இப்ப இருக்கிறாங்கல்ல நீங்க மரியா மச்சோடான்னு சொல்லி எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாங்கல்ல இது போல நோபல் பரிசு கூட கொடுத்தாங்க. இது போல ஒவ்வொரு நாடுகளும் என்ன செய்வாங்கன்னா அந்த நாட்டுல சில பல ஆளை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு பின்னணியே அமெரிக்கா வந்து பின்னாடி செயல்பட்டு அவங்களுக்கு பொருளாதார உதவிகள் செய்யறது, ஆயுதங்களை கொடுக்கறது, எல்லா வேலையும் பார்த்து இயக்கிட்டே இருப்பாங்க. அந்த உள்நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு வகையில சண்டை மூட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து இந்த தாக்குதலை நடத்தி இன்னைக்கு வந்து அமெரிக்கானுடைய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அமெரிக்கானுடைய சிஐஏ அமைப்பு வந்து என்னன்னா நீங்கள் உலகம் முள்ளா அமெரிக்கானுடைய நலனுக்காண்டி பின்னாடி இருந்து இயங்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து பொருளாதார அடியாதின்னு ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லி ஒரு முக்கியமான புத்தகம் இருக்குது. நீ உலகம் முள்ளா வந்து அந்த அவர் என்னன்னா ஒரு சிஐஏ அதிகாரியாக இருந்து அமெரிக்கா எப்படிலாம் வந்து செயல்படும், நாங்கள் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தோன்னு சொல்லி அவர் ஒப்புதல் கொடுத்த புத்தகம் தான். அது உலகமுள்ள அது ஒரு முக்கியமான புத்தகம். அந்த புத்தகம் நீங்கள் அதிலே வரும் நீங்கள் இந்த சிஐஏ அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்ட்டு. அப்போ இந்த அமைப்புகள் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் போய் இந்த உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துறது, அங்கே கலவரத்தை ஏற்படுத்தி அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு அரசு அமைப்பதை அதுக்கான முயற்சியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த சிஐஏ அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா 1954 நீங்கள்
அரசை வந்து கவிழ்க்கிறாங்க. 1973லயும் இதே மாதிரி சிலி நாட்டோட ஜனாதிபதி சால்வடோர் அப்படிங்கிறவர், அவரை கூட படுகொலை செஞ்சது வந்து இந்த சிஏஏ அமைப்பு தான். அங்க இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செஞ்சு இந்த வேலையும் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த நாடுகள் மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈராக்கு, அது போக வந்து பிரேசில், இது போக பல நாடுகளில் வந்து அவங்க ஆட்சி கொள்கை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் கியூபாவில் எவ்வளோ பெரிய பொருளாதார தடைகளை வந்து பண்ணாங்க. அதே போக அர்ஜென்டினா, நீ லத்தீன் அமெரிக்க நாடுகள் இருக்கக்கூடிய நீங்கள் அர்ஜென்டினா, நீங்கள் அது போக நீங்கள் பிலிப்பைன்ஸு போன்ற இந்த பல நாடுகளுமே வந்துன்னா நீங்கள் அமெரிக்கா இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டுட்டு மிரட்டல் விட்டுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதா கடந்த கால வரலாறாகவும் இருக்கு. இப்போ வெனிசுலாவுமே பொறுத்த வரைக்குமே தேர்தல் மூலியமா எப்படியாவது மதுரை வந்து தோற்கடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப அமெரிக்கா வேலை பார்த்தாங்க. ஆனா அது முடியாத பட்சத்துலதான் இப்ப வந்து அடுத்த கட்ட முயற்சியா வந்து இந்த மாதிரியான மிரட்டி பார்த்தாங்க. ஆனா இவர் வந்து அதுக்கு அடிபணியில. அடுத்து அந்த நோபல் பரிசு வாங்கினாங்களே மச்சுடோ, அவங்கள வச்சு கலவரத்தை உண்டு பண்ணிடலாம், இவர் மேல ஒரு கெட்ட பிம்பத்தை வந்து மக்களுக்கு உண்டு பண்ணி ஆட்சியை கவிழ்த்தரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அதையும் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஆனா அதுவுமே நடக்கல. கடைசி முயற்சியா தான் இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு துணிஞ்சிருக்கு அமெரிக்கா. அதாவது இந்த வெனிசுலா மீதான அமெரிக்கன் தாக்குதலை கண்டிச்சு நீங்க வந்து உலக நாடுகளில் பல்வேறு நாடுகள் வந்து கண்டனங்களை தெரிவிச்சாங்க. அமெரிக்காக்குள்ளேயே வந்து எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய பல்வேறு. ஆமா, சமீபத்துல வந்து நியூயார்க் நகரத்தோடைய முதல் இடதுசாரியா தேர்வாக இருக்கக்கூடிய மேயர் ஜோரான் மம்தானியும் இதுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாரு. அமெரிக்காவினுடைய முன்னாள் துணை ஜனாதிபதியா இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்க மக்களுக்கு இங்க என்ன தேவையோ அந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் பண்ணாம தேவையில்லாம அடுத்த நாட்டுல போய் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு ஜனநாயகம் சம்பந்தப்பட்டதோ இல்ல போதைப் பொருள் சம்பந்தப்பட்டதோ கிடையாது, இது வந்து எண்ணெய் வளங்கள் சம்பந்தப்பட்டது அப்படின்னு அவங்களுமே அவங்களோட அறிக்கையில தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வடகொரியா, இன்னும் சில நாடுகளும் குறிப்பா ஐநாவே இது குறித்து வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. இது ஒரு தேவையில்லாத வேலை, சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே இதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. சீனா, முக்கியமா வந்து பெரிய நாடுகள் கூடிய சீனா, ரஷ்யா, அதுபோக வந்து பிரேசில், நீங்க ஈரானு, இந்த நாடுகளுமே வந்து என்னன்னா கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க முக்கியமா இருக்கக்கூடியது பிரிக்ஸ் நாடுகள் சொல்லக்கூடியது. நீங்க வந்து பிரிக்ஸ்ல இருக்கக்கூடியது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ இதே இந்த பிரிக்ஸ் நாடுகள்ல இந்தியா இருக்குது. ஆனா இந்தியாவை தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளுமே வந்துன்னா ஒரு வலிமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க இதுக்கு. இதுல வந்து ரொம்ப மௌனமா இருந்தது வந்து இந்தியா தான். ஏன்னா இந்திய வெளியுறவுத்துறை கொடுத்த அறிக்கையில வந்து என்னன்னா அதுவுமே ரொம்ப லேட்டா கொடுத்தாங்க. லேட்டா கொடுத்தது வந்து பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவிக்காம அங்க வெனிசுலால வந்து இந்திய மக்கள் வந்து பாதுகாப்பு இந்த மாதிரி எச்சரிக்கை தேவையில்லாத பயணங்களை வெனிசுலாவுக்கு மேற்கொள்ளாதீங்க, நீங்க வெனிசுலாவை ஏதோ உன்னிப்பா நாங்க கவனிச்சுட்டு வருதோம், வெனிசுலாவில் நடக்கிறதுல வந்து எங்களுக்கு கவலை அளிக்கிறது, இதெல்லாம் சொன்னாங்க. தவிர அது எந்த இடத்துல அமெரிக்காங்கிற வார்த்தையே இல்ல, ட்ரம்ப்ன்ற வார்த்தையும் அதுல இல்ல, வார்த்தையே இல்ல அப்படிங்கிறதா. அதாவது முழுக்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இது இந்த இருக்கக்கூடிய அரசாங்கம், பாஜக அரசாங்கங்கிறது நீங்க ஒரு அமெரிக்காவுக்கு அடிமையாக தான் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஒவ்வொரு சம்பவத்திலையும் நிரூபிச்சுட்டே வராங்க. ஏன்னா நீங்க வந்து தொடர்ந்து ட்ரம்ப் இப்ப நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொல்றாரு, நான் வந்து மகிழ்ச்சியா இல்ல, என்ன வந்து இந்தியா மகிழ்ச்சிப்படுத்தணும், ஏன்னா நீங்க இன்னமும் வந்து ரஷ்யா கிட்ட வந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, வாங்கக்கூடாது, அப்போ வந்து இன்னும் வாங்கிட்டு இருந்தா என்னால வந்து வரி விதிக்க முடியும். நீங்க ஏற்கனவே என்ன சொல்றாரு, நான் 500% வரைக்கும் வரி விதிக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வரி விதிச்சாரு, 25% போட்டாரு, திருப்பி மேலும் 25% போட்டாரு, திருப்பி அதை ரத்து பண்றாரு. இந்த வரி விதிப்புல நிறைய குடைச்சலங்கிறது இந்தியாவுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா இந்திய அரசாங்கம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா நிலைப்பாடா, நீங்க அமெரிக்காவை வந்து என்னன்னா ஒரு பெரிய அளவுக்கு எதிர்க்காம ஒரு மௌனமாவே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடா தான் இந்தியா. நாளைக்கு இப்ப வெனிசுலாவுக்கு பண்ண மாதிரி, அடுத்து காசால நடந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு நடந்துச்சு அப்படின்னா மற்ற நாடுகள் வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்றது கிடையாது. அமெரிக்கா என்ன சொல்லுதோ அது தலையாட்டி பொம்மை மாதிரி அப்படியே தலையாட்டிட்டு ஒரு அநீதிக்கு கூட எதிர்த்து குரல் கொடுக்கறது கிடையாது. ரொம்ப வேணா ஒரு அறிக்கை விடுறதுக்கு கூட இவ்வளவு தயங்குறாங்க. அப்படிங்கிறப்போ நாளைக்கு அதே நிலைமை தான் நமக்கும் வரும். அதாவது இந்தியா வந்து இதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட நாடு வந்து நீங்க பல நாடுகள் போர் வந்தா கூட அணிசேரா கொள்கையில் இருந்துச்சு. நாங்க எந்த அணியும் சேர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருந்துச்சு. ஆனா பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு பல நேரங்கள்ல அது அமெரிக்காவுடைய ஆதரவு நிலைப்பாடாக தான் இருக்கு. நீங்க அது இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரமா இருக்கட்டும், பல விஷயங்கள்ல அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதற்கு அதன்படி செயல்படுவோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அது வந்து ஒரு ஆபத்தான விஷயம்தான். எங்க யாரு பாதிக்கப்படுறாரோ அவங்களுக்கு ஆதரவா வலுவா குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நியாயமா இருக்கும்.
இப்போ இந்த வெனிசுலா மீது வந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இன்னைக்கு எண்ணெய் வளங்களை எல்லாம் கைப்பற்றணும்னு நினைக்கிற நோக்கத்துக்கு பின்னால இன்னொரு காரணமும் இருக்கு. அது வந்து சீனா. ஏன்னா இன்னைக்கு சீனா வந்து உலக பொருளாதாரத்தில் அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு போட்டியாக சீனா வந்து உருவெடுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதனால தான் நீங்கள் வர்த்தக போர் நடக்கும்போது கூட சீனாவுக்கு எதிராக வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் எல்லாம் கூட்டும்போது சீனாவும் பதிலடிக்க கூட்டும்போது திருப்பி வந்து ட்ரம்ப் வந்து இறங்கி வராரு. ஏன்னா சீனாவுடைய பல அந்த கனிம வளங்கள், அந்த லித்தியம், இந்த போனுக்கு தேவையானது, பேட்டரிக்கு தேவையான இந்த கனிம வளங்கள்லாம் சீனாட்ட மட்டும்தான் இருக்குது. அதை உற்பத்தி பண்ணுறக்கூடிய செலவினங்களும் சீனா தான் கம்மியான விலைக்கு உற்பத்தி பண்ணுறதுனால ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சீனாவை சார்ந்தா இருக்கு. அப்போ நம்ம சீனாவுக்கு வந்து தவிர்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா வரியெல்லாம் வந்து குறைக்கிறாரு. அப்போ இப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இதன் மூலிமா எண்ணெய் வளங்கள் போல நாம கொள்ளையடிச்சோம்னா நாம இன்னும் மேலும் வந்து சம்பாதிக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, அதாவது மன்றோ ஒப்பந்தம் சொல்லி ஒன்று இருந்துச்சு. ஆமா, அத கூட இப்ப பேர் மாத்தி டோன்ட்ரோ ஒப்பந்தம்னு பேர் மாத்திருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கறத முன்னாடி 2 வார்த்தை எடுத்து போட்டு. அதாவது என்னன்னா, இந்த அமெரிக்க கண்டங்கள் இருக்கக்கூடிய சொத்துக்களை வேற எந்த நாடுகளும் வந்து உள்ள வந்து அபகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்ப இருந்ததா. இன்னைக்கு வந்து இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது வந்து எங்க லத்தீன் அமெரிக்க நாடுகள் அமெரிக்க கண்டத்தில் உள்ளது, இதை வேற எந்த நாடுகளும் பங்கு போடக்கூடாது அப்படிங்கிற இது பண்ணி சொல்லி நீங்க வெனிசுலால இன்னைக்கு கையப்படுத்துறாரு எண்ணெய் வளங்களை. ஆனா சீனா வந்து வெனிசுலா கூட வர்த்தக உடன்பாடு வச்சு நீங்க எண்ணெய் வளங்களை அதிகமா வெனிசுலா வந்து சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுது. அப்ப வந்து அமெரிக்கா என்ன நினைக்குது அப்படின்னா, அப்ப நாம வந்து இந்த எண்ணெய் வளங்களை வந்து கைப்பற்றலாம் அப்படின்னா சீனா இன்னும் மேலும் வந்து முன்னேறும். இப்போ வந்து இப்போ உக்ரைன் ரஷ்யா போற என்ன மெயின் காரணம், நீங்க வந்து உக்ரைன் வழியா தான் பெரிய எண்ணெய் வழித்தடங்கள் வந்து ரஷ்யாவுக்கு போகுது. அப்ப ரஷ்யா எண்ணெய் வளங்கள் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டா அது நமக்கு ஆபத்து அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்க உக்ரைன் வந்து நேட்டர்னோல வந்து சேரணும், அமெரிக்கா அதெல்லாம் இருக்கக்கூடிய நேட்டர்னோல சேர்ந்து நம்ம ரஷ்யாவை பயன்படுத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் உக்ரைனை பின்னாடி இருந்து இயக்கியதே வந்து அமெரிக்கா தான். கடைசியில தான் இப்போ வந்து நம்ம உக்ரைனுக்கும் ரஷ்யானுக்கும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி இது பண்ணார தவிர ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஆயுதங்களை கொடுத்து உதவுறது அமெரிக்கா தான். அப்ப ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துடக்கூடாது, சீனா பெரிய அளவுக்கு வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப ரஷ்யாவையோ சீனாவையோ வந்து அவரால் டைரக்டா எதிர்க்க முடியல. இப்ப வரி அதிகமா போட்டாரு, சீனா திரும்ப வரி போட்டுச்சு. அப்போ சைனா வந்து எந்தெந்த நாடுகளோட வணிகம் பண்றாங்களோ, எந்தெந்த நாடுகள் வந்து சைனா கிட்ட ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த நாடுகளை எல்லாம் நம்ம வந்து நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியா வந்து வலிமையில வந்து சிறிய கூட வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒடுக்குதல் பண்ணி பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் சைனாவையும் ரஷ்யாவையும். இதே விஷயத்தை ஈரான்ல பண்ணாங்க. நீங்க ஈரான்ல வந்து அணு உலை இருக்குன்னு சொல்லி உள்ள வந்து நீங்க போர் தொடுக்கும் போது வந்து ஈரான் கடுமையா வந்து அட்டாக் பண்ணாங்க அமெரிக்காவை. அதனால என்னன்னா பெரிய அளவுக்கு செலவுங்கிறது, ஆயுத செலவுங்கிறது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுச்சு, பின்தங்கி போனாங்க. இப்ப இன்னுமே கூட என்ன அச்சம் இருக்குன்னா, நீங்க இந்த வெனிசுலா மீது போருக்கு அப்புறம் நீங்க ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்கிறாரு, கிட்டத்தட்ட நான் வந்து அதுக்கப்புறம் கியூபாக்கு போவேன், கொலம்பியாவுக்கு போவேன், கிரீன்லாந்துக்கு போவேன், மெக்சிகோவுக்கு போவேன், கிரீன்லாந்தை வந்து ஆக்குபை பண்ணிக்கிடுவேன், ஏன்னா எங்களுக்கு அந்த நிலம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொக்கரிச்சிட்டு இருக்காரு. கனடாவே ரொம்ப நாளா மிரட்டிக்கிட்டு இருந்தாரு, எங்க கூட சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஈரான் மீது கூட வந்து அவர் வந்து தாக்குதல் நடத்தலாம். வெனிசுலாவுக்குமே 1 மாசத்துக்கு முன்னாடியே வெளிப்படையா அவர் சொல்லியிருந்தாருல, நாங்க வெனிசுலா மீது எப்ப வேணாலும் வந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு. அதான் என்னன்னா, நீங்க உலகத்துக்கு வந்து நீங்க வந்து அமெரிக்கா தான் நான் வந்து பெரிய உலகத்துக்கு நான் தான் நாட்டாமத்தனமா மாதிரி இருப்பேன் அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கு. நீங்க அமெரிக்கா இப்படி ட்ரம்ப் இப்படி நடந்துட்டு இருக்கிறத வச்சுதான் நீங்க சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து வாங்கி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ உலகத்துக்கு நீங்க தான் பெரிய நீதிபதி மாதிரி வந்து செயல்படக்கூடாது, அதை வந்து சீனா கடுமையாக விமர்சிக்குது, நீங்க தான் நான் தான் உலகத்துக்கே பெரிய நாட்டாம அப்படிங்கிற மன ரீதியான இதை நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சீன வெளியுறவுத்துறைங்கிறத சொல்லியிருக்குது. நம்ம வந்து இந்த வரலாறுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கோம். உலகம் முழுவதும் வரலாறு, நீங்கள் இவரை விட ஆடுனா வரலாற்றில் ஹிட்லர், முசோலினிலாம் நீங்கள் உலகம் ஃபுல்லாக நாடு பிடிக்கிற சண்டையில் நான் நாடை பிடிச்சிட்டு வருவேன் அப்படிங்கும்போது கடைசியாக நீங்கள் ரஷ்யாவையும் பிடிக்க வரும்போது நீங்கள் ரஷ்யானுடைய கம்யூனிஸ்ட் சோவியத் தலைவர் நீங்கள் ஸ்டாலினிடம் வந்து தோத்துட்டு தான் ஹிட்லர் போனார். அப்போ உலகம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தீங்க அப்படின்னா அது பெரிய அழிவை தான் சந்திக்கும் அப்படிங்கிறது. இதுல நம்ம இந்த இடத்துல என்ன நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த அமெரிக்கா மட்டும் கிடையாது. நீங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, நீங்க காசா வந்து நீங்க இஸ்ரேலை வந்து ஒரு தாக்குதல் நடத்துறத பெரிய அளவுக்கு இவ்வளவு ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஊடகமும் பெரிய அளவுக்கு பேசினாங்க. அமெரிக்கா இவ்வளவு பெரிய அட்டூழியத்தை பண்ணும்போது கூட
பல ஊடகங்கள் வந்து மௌனமா தான் இருக்கு. நம்மள மாதிரி இப்ப சேனல்கள் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச இதை வச்சு நம்ம வெளியில கொண்டு வந்து பேசிட்டு இருக்கோமே தவிர, பெரிய ஊடகங்கள்னா சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே இந்த வந்து ஊடகங்கள் ட்ரம்ப் தான் எல்லாமே பெரிய ஒரு ஆளு அப்படிங்கிறத ஒரு ஏன்னா பொய்யா கட்டமைச்சுக்கிட்டு இந்த இருக்காங்க. மேற்கத்திய ஊடகங்கள் எல்லாமே இப்ப இந்த எண்ணெய் வளமா இதன் மூலியமா கொள்ளையடிச்சு பெரும் முதலாளிகளா இருக்கிறவங்க இவங்க தான் வந்து இந்த மீடியாக்களே நடத்துறாங்க. இப்ப இந்தியாவில் எப்படி அதானி வந்து பல ஆமா. மீடியாக்களுடைய பங்குகளை வச்சிருக்கிறாரு, அம்பானி வந்து பல மீடியாக்களுடைய பங்குகளை வச்சிருக்காரு. அப்போ உலகம் உள்ள ஊடகங்கள் வந்து என்னன்னா இந்த பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவான ஊடகமா தான் இருக்கு. அப்ப இந்த செய்திகளை போடவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு பொய்யான நரேட்டிவை செட் பண்ணணுமோ, எப்படி நீங்க வெனிசுலா வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்ல ஆதாரமற்ற குற்றச்சாட்டா போதைப் பொருள் கடத்துறாங்கன்னு சொல்லி சம்பந்தமெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீ முழுக்க முழுக்க போதைப் பொருள் கடத்துறது கொலம்பியா தான் உலகத்துக்கே வந்துன்னா, நீ ஒரு 100% கொக்கைனை வந்து அங்கதான் கடத்துறாங்க, அது ஒரு கோகா மரத்துல இருந்து உற்பத்தி ஆகுது, அது கொலம்பியால தான் இதாகுன்னு சொல்லி இது பண்றாங்க. நீங்க அப்படி கிட்டத்தட்ட கடத்தும் போதே 431 கடத்தல் விமானங்களை வந்து வெனிசுலா ஜனாதிபதி மதுரோ வந்து அந்த விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்தி இருக்குது, வெனிசுலாவோட ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்குன்னு சொல்லி ஜனவரி 1ஆம் தேதி அவர் அளிச்ச நேர்காணல்ல அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் உலகத்துக்கே வந்து காட்டாம என்ன பொய்யான விஷயங்கள் என்னென்ன இருக்குமோ அதை ஃபுல்லாக அந்த மீடியாக்கள் மூலியமா பரப்பக்கூடிய ஏற்பாடா இருக்கு அப்படிங்கிறது. வெனிசுலா மீது வந்து போதைப் பொருள் குற்றச்சாட்டு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுதான் வந்து அவங்கள கடத்தி இருக்காரு. இன்னைக்கு ஊடகங்கள் முழுக்க நீங்க சொன்ன மாதிரி போதைப் பொருள் குற்றச்சாட்டுல தான் அவர் கடத்தப்பட்டாரு இப்படின்னு சொல்லி இதையே ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே ட்ரம்ப் தான் வந்து ஹோண்ட்ராஸ் நாட்டோட ஜனாதிபதி ஒர்லாண்டோ வந்து கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் வந்து அவருக்கு நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லி அவரை உத்தரவு பிறப்பிச்சு அவருக்கு சிறை தண்டனையும் வழங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று அவர் வெளியிடுறாரு. இப்படி உண்மையாவே நீதிமன்றத்தால குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட ஒருத்தருக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்குற ஒருத்தர் எப்படி வந்து போதைப் பொருள் குற்றச்சாட்டுனாலதான் வந்து ஒரு நாட்டோட ஜனாதிபதியை வந்து நான் கடத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்ல முடியும்? இதுவே வந்து ரெண்டுமே வேற வேற மாதிரி முன்னுக்கு பின் முரணா தானே இருக்கு. அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா பொய்யான குற்றச்சாட்டு தான். நீங்க அமெரிக்கா மாதிரி ஒரு ஏகாதிபத்திய நாடு வந்து தொடர்ச்சியா இப்போ வந்து ஒரு வெனிசுலா மாதிரி ஒரு இடதுசாரி அரசாங்கங்கள் என்ன சொல்லுது, ஒரு நாட்டினுடைய வளங்கள் வந்து மக்களுக்கு பயன்படணும், அந்த வளங்களை அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய லாபங்கிறது மக்களுக்கு அது வந்து உணவாவோ கல்வியாவோ வேலை வாய்ப்பாவோ சுகாதாரமோ கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நீங்க சோசியலிசமோ இடதுசாரி அரசுகள் பேசக்கூடிய கொள்கைகளா இருக்கு. ஆனால் அமெரிக்கா போன்ற நீங்கள் இந்த முதலாளித்துவ நாடுகள் ஒட்டுமொத்தமாக முதலாளித்துவ நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செல்வங்களை முழுக்க முழுக்க ஒரு தனிநபர்கள் கொள்ளையடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கைகளை பேசுகிறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையே தான் மிகப்பெரிய போருங்கிறது நடக்குது. ஏன்னா நீங்கள் இந்த புர்கினோ பாசோங்கிற நாட்டிலுமே வந்து இப்ராஹிம் அவரை வந்து என்னன்னா நீங்கள் அங்கே ஆப்பிரிக்க நாடுகளில் பல கொள்ளடிப்புகள் ஏற்படுதான் அதை எதிர்த்து தான் போராடி இங்கே நடந்துட்டு இருக்கு. ஆப்பிரிக்க கண்டங்களுமே அதுதான் முழுக்க வளங்களை இயற்கை வளங்களை வந்து முழுக்க வந்து கொள்ளையடிச்சு நாம மட்டுமே வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்கும் அதெல்லாம் நான் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே வந்து சாதாரண மக்களுக்கு பயன்படணும் அப்படி இந்த இரண்டு பொருளாதார கொள்கைகளுக்கு இடையே தான் மிகப்பெரிய போருங்கிறது காலங்காலமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதற்கு எதிராக வந்து இப்போ அமெரிக்கா ஏகாதிபத்தி இதற்கு எதிராக வந்து என்னன்னா ஒட்டுமொத்த மக்களும் இவங்க பண்ற அரசியலை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எதிராக வந்து போராட வேண்டியிருக்கு, மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்குது. இல்ல சர்வதேச உண்மையான நிலைமை என்ன அப்படிங்கறத மக்களுக்கு முதல்ல நம்ம புரிய வேண்டியிருக்கு. அப்பனாதான் வந்து என்னன்னா இப்ப நீங்க இது போன்ற நடவடிக்கைகள் என்னன்னா அடுத்தடுத்து ஒரு பெரும் ஒரு போருக்கு தான் இட்டு சொல்லும். நீங்க தொடர்ச்சியா வரிசையா போர், அப்ப இந்த போருங்கிறப்ப நீங்க இதுக்கு இன்னொரு நாடு சப்போர்ட், அதுக்கு இன்னொரு நாடு சப்போர்ட் வரும்போது இது அடுத்தடுத்த கட்டங்கள் வைக்க தான் போகும். அப்போ ஒரு போர்னு வரும்போது அதுல கடைசியா பாதிக்கக்கூடியனா சாதாரண ஏழை எளிய மக்கள் தான். பெரிய உயர் இருக்கிறவங்கள வந்து பாதிப்படை போறது கிடையாது. அப்ப இந்த நடக்கக்கூடிய இந்த நுண்ணியமான அரசியலை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இது போன்ற ஒரு ஏகபோகமான கொள்ளைகளை வந்து மக்கள் ஏற்கக்கூடிய இடத்துல வரணும். அப்பதான் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் உண்மையா இருக்கு. இப்ப வெனிசுலால இருக்கக்கூடிய அந்த நிலைமையை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க தான் வெனிசுலாவை வந்து முழு கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிட்டோம், நாங்க தான் இனிமே ஆட்சி செய்ய போறோம், அங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதியை நாங்க வந்து சிறையில் அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நிலைமை என்ன அப்படின்னா இப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா இப்போ அந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதியா இருந்த டெல்சி ரோட்ரிகஸ் அவங்க தான் வந்து இப்ப இடைக்கால ஜனாதிபதியா இருக்காங்க. அங்க அந்த நாட்டோட நீதிமன்றம் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. அவங்களுமே நேற்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி அப்படின்னா அவர் வந்து மதுரோ தான், அவரை வந்து சீக்கிரமா எப்படி வெளியில கொண்டு வரணுமோ அந்த வேலைகளை தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுதான் நடக்கும். அதனால இங்க ஒரு அரசாங்கம் இருக்கு, இந்த நாட்டோட அரசாங்கம் வந்து யார்கிட்டையும் அடிபணியில, நாட்டு மக்களும் நாங்க யார்கிட்டையும் அடிபணியில, அதனால ட்ரம்ப்பால இங்க எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு தான் அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. இனிமே போக போக தான் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சாவேஸ் காலகட்டத்திலிருந்து
பல இது மாதிரியான சிஏஏ சதிகளை வந்து அந்த மக்கள் வந்து பார்த்திருக்காங்க. முறியடிச்சிருக்காங்க. அந்த மக்கள் இப்பவும் உரியா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் அந்த மதுரோ தலைமையிலான அரசுக்கு, அந்த இடதுசாரி அரசுக்கு வந்து ஆதரவா இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஒட்டுமொத்த நாட்டு மக்களுமே வந்து என்னன்னா, நீங்க ஒரு நியாயமான வெனிசுலா பக்கத்துல வந்து நிக்க வேண்டி இருக்குது. அமெரிக்கா மாதிரி ஒரு ஏகாதிபத்திய நாட்டை வந்து அவனுடைய கொள்கைகளை வந்து எதிர்க்க வேண்டிய அவசியங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை.